ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையை பற்றி நான் 10க்கு ரேட்டிங் கேட்டதுக்கு எல்லாருமே வந்துட்டு ஓரளவு பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் சில பேர் 10க்கு 1000 10,000லாம் ரேட்டிங் கொடுத்துருந்தீங்க. அது எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. ரேட்டிங் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ். சரி வாங்க நம்ம வளவலன் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 1 எபிசோட் 11. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஜின் கூட ஃபைட் பண்ணுது, ரெபேக்காவை கடத்திட்டு போனது, ஹோமரா நம்ம ஹீரோவோட டீம்ல ஜாயின் பண்ணுது, சிஸ்டர் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது, ஹோமரா அவளோட ஈத்தர் ஸ்வாடான சோல் ஸ்வாட வச்சு சண்டை போடுறது, ரெபேக்கா அங்கிருந்து தப்பிக்கவும் அந்த ஃப்ராக் மண்டையை பிடிக்கவும் நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையுமே காப்பாத்துறான். ஆனா பிளானட் கில்ஸ்ட் நோக்கி அந்த குரோனாஃபேஜ் இப்ப வந்துட்டு இருக்கு. நார்மா பிளானட் சாப்பிட்ட மாதிரி கில்ஸ்டி அது சாப்பிட்டா 50 வருஷம் ரிவர்ஸ் ஆயிருமா அப்படின்னு ஹாப்பி கேட்கவும், குரோனாஃபேஜ் எவ்வளவு டைம் சாப்பிடும் நம்மளால சொல்ல முடியாது, மேபி 100-200 வருஷங்களை கூட அது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சு சொல்றா. அப்ப ஷீகியும் மத்தவங்களும் அந்த பிளானட்ல இருக்கும்போது அது சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஹாப்பி கேட்கவும், அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸே இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அழிஞ்சிரும் அப்படின்னு வச்சு சொல்றா. குரோனோஃபேஸ் கில்ஸ்டன் இறங்குறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. ஈடன் ஜீரோவை பிளானட் கில்ஸ்டுக்குள்ள இறக்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சு வந்துட்டு இப்போ அந்த ஷிப்பை வந்துட்டு பிளானட்குள்ள கொண்டு போறா. நம்ம ஹீரோ இந்த ஜென் கூட ஃபைட் பண்ண ரெடியா நின்றுட்டு இருக்கான். ஜென் அவனோட கையை தனியா அனுப்பி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவும் டக்கு நம்ம ஹீரோ அதை பிடிச்சிருதான். ஜென் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். வென்ஸ்லஸ் யூஸ் பண்ணி ஜென் அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு பெருசா எதுவும் ஆகல. நம்ம ஹீரோ கிராவிட்டி வேவ்ஸ் யூஸ் பண்றான். ஜென் பறந்து போய் விழறான். இப்போ நம்ம ஹீரோ கிராவிட்டி காமெட் பவரை யூஸ் பண்ணி ஜின்னை அட்டாக் பண்றான். நம்மளோட ப்ரீவியஸ் ஃபைட்ல இருந்து நீ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டல அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கவும், என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும்னு வரும்போது நான் எவ்வளோ தூரம்னாலும் இறங்கி ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஜின் ஒரு டொர்னேடோவை கிரியேட் பண்ணுறான். அது ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. இங்கே என்ன நடக்குது, சர்ச்சில் பார்த்தா அந்த பையனா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் இந்த இடத்துக்கு வரா. இந்த பையன் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஜென் ஜென் எலைகவை தானே ஒன்று ஃபாலோ பண்ண சொன்னேன் அப்படின்னு சிஸ்டர் கேட்குறா. திரும்பி பார்த்தா அடிபட்டு கிடந்த அந்த ஃப்ராக் மண்டையும் ஓடி போயிட்டான். எலைகா நம்மளுக்கு சீட்டிங் பண்ண பார்க்குறான். அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் இன்னும் பேமெண்ட் தரலையே அப்படின்னு ஜின் கேட்குறான். அவனை போட்டு தள்ளிட்டு அவனோட மொத்த சொத்தையும் நம்ம எடுத்துக்கிடலாம். சரி முதல்ல இந்த பொடி பையனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சிஸ்டர் சொல்லுவோம். நீங்கள் தனித்தனியாக வந்தாலும் சரி மொத்தமாக வந்தாலும் சரி நான் ஒருத்தனே உங்களை சமாளிச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரெடி ஆகுறான். ஓ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா உனக்கு அப்படின்னு அவ மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சிஸ்டரும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறா. பீனா வந்துட்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாரையுமே தப்பிச்சு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ இவங்க போயிட்டு இருக்கும்போது கோப்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணை மட்டும் காணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ தொடர்ந்து போயிட்டு போற என்ன பண்றதுன்னு யோசிக்கவும், நீங்க எல்லாரும் பீனா கூட போங்க, நான் போயிட்டு அவளை தேடி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. நீ மொத்தமா திரும்ப போய் தேடினா எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீ ஒருத்தி திரும்ப போனாலுமே எதிர்கிட்ட மாட்ட வாய்ப்பு இருக்குல்ல, நீ போக வேண்டாம், அது டேஞ்சர்னு பீனா சொல்லவும், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஆபத்துல இருக்காங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. மற்ற பீக்கியோபர்ஸ்லாம் ரெபேக்காவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. சேஃபா திரும்பி வா ரெபேக்கா அப்படின்னு சொல்லி பீனா சொல்றா. இப்போ உண்மையை சொல்லு, நீ எதை மறைக்கிற ஸ்வாட் லேடி அப்படின்னு சொல்லி வைஸ் கேட்கறான். அப்போ திடீர்னு கீழே இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஈத்தர் ரியாக்ஷன் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவ கீழே போறா. வைஸும் அவ கூடவே போய் பாக்குறான். ஆமா இது யாரு அப்படின்னு வைஸ் கேட்கவும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது யாருன்னு எனக்கு தெரியும், டீமன் கிங்கோட 4 ஷைனிங் ஸ்டார்ல ஒருத்தி சிஸ்டர் ஐரி. வைஸ் என்ன நம்ப இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஹோமரா கேட்கறா. இதுல பெருசா ஒன்றும் செக்யூரிட்டி இல்ல, ஈஸியா இவங்களை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா அப்படின்னு வைஸ் யோசிக்கவும், ப்ளீஸ் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு அவ கேட்கறா. சரி பண்றான் அப்படின்னு வைஸும் சொல்றான். கேன் ஆஃப் நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ஏம் அப்புறமா ஷூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷூட் பண்றான். ஆனா அது மிஸ் ஆயிடுது. திரும்பவும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏம் ஷூட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டாக அவனை ஷூட் பண்ணுறான். ஒரே ஒரு கிராவிட்டி பால் பட்டதுக்கு ஏன்னா பறந்து போய் விழுறான். சிஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுவோம். டக்குனு ஜின்னை தூக்கியப்பா முன்னாடி நிறுத்திட்டா. சிஸ்டர் ஏன் அப்படின்னு ஜின் கேட்கவும், நீங்க தான் எனக்கு ஷீல்டாக இருக்கணும், உங்களோட வேலையை என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படி தானே சிஸ்டர் கேட்கவும், ஆமா அப்படின்னு ஜின்னும் சொல்கிறான். உன் ஃப்ரெண்ட்ஸை நீ எப்படி அட்டாக் பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவங்களோட வேலையை தான் நான் அவங்கள செய்ய வச்சேன். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ அடிப்பட்டாலும் நான் அவங்கள ஹீலிங் பண்ணிடுவேன், அவங்க இன்வென்சிபிள், உன்னால தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், உன் ஃப்ரெண்ட் காயப்படுத்திட்டு அதை ஹீலிங் பண்றதால மட்டும் அது சரியாயிராது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். கோப்பாவை தேடி ரெபேக்கா வந்துட்டு இருக்கா. அவ போட்டிருந்த ஒரு தொப்பி ஒன்று கீழே கிடக்குது. ஃபர்னிச்சரா மாறின நிறைய கேர்ள்ஸ் ஒரு ரூம்ல இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் ரெபேக்கா பாக்குறா. எங்கப்பா இவ்வளவு பொண்ணுங்களா அப்படின்னு ரெபேக்கா பார்த்துட்டு இருக்கும்போது, இவளை தேடி வருவீங்கிட்டு எனக்கு தெரியும், உங்களால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காதவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, இவளை நான் ஷூட் பண்ணிடுவேன், ஒழுங்கா மண்டி எடு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் சொல்லுது. ரெபேக்காவும் வேற வழி இல்லாம மண்டி போடுறா. இப்ப புரிஞ்சுதா என் பவர் என்ன, உங்களை வச்சு ஓடி போன எல்லாரையும் நான் பிடிக்கிறேன், என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலான்னு பாத்தீங்களா, நீ மட்டும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சா இவளை நான் சுற்றுவேன், இதுக்கப்புறம் மொத்த வாழ்க்கையும் இங்கதான் இருக்க போகுது அப்படின்னு அந்த ஃப்ராக் பேசிட்டு இருக்கும்போது, பாஸ் ரொம்ப டேஞ்சர், குரோனோஃபேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த பிஏ சொல்லவும், குரோனோஃபேஜ்னா என்னதுடா அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் கேக்குது. அது டைம் சாப்பிட்டு இந்த பிளானட் அழிய போகுதுன்னு சொல்லுவோம். ஐயோ கலெக்ஷன் அழிஞ்சிருமான்னு கேட்கவும், இருந்தா நம்மளே அழிஞ்சிருவோம், வேற பிளானட் நம்ம போய் புது கலெக்ஷன் கூட பண்ணிக்கலாம் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க 2 பேரும் மட்டும் தூக்கிட்டு போலாம். எங்க போனாங்க, என் கண்ணையும் காணும் அப்படின்னு சொல்லி அது பாக்குது. பார்த்தா ரெபேக்கா அதோட கண்ணை பிடுங்கிட்டா. என்ன என்னால ஷூட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபர்ஸ்ட் இங்க பாரு, இந்த பட்டன் அழுத்தி ஏன் பண்ணணும்
அப்படின்னா தான் ஈஸியா ஷூட் பண்ண முடியும் அப்படின்னு ரெபேக்கா கேம் விளையாண்டு காமிக்கிறா. நீ சூப்பரா ஏம் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெபேக்கா தான் இதுல பெஸ்ட் அப்படின்னு ஹாப்பி சொல்றான். நம்ம ஹீரோ ரெபேக்கா 2 பேருமே கரெக்டா ஏம் பண்ணி கரெக்டா ஷூட் பண்றாங்க. ரெபேக்கா அந்த ஃப்ராக தோக்கடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அவங்க 3 பேரையும் ஒரே டைமிங்ல ஷூட் பண்றான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் என்னோட ஹீலிங் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திக்கவும், உன்னால இதுக்கு மேல எதுவோ பண்ண முடியாது சின்ன பொண்ணு அப்படின்னு ஒரிஜினல் சிஸ்டர் ஐரி அந்த இடத்துக்கு வரா. சிஸ்டர் ஐரி நீங்களா அப்படின்னு சொல்லி அவ பயப்படுறா. 2 சிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். க்ரோனோஃபேஜ் வரப்போகுது அப்படின்னு அந்த பிளானட்ல எல்லாரும் பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காங்க. வயசு ஹோமராவா அந்த இடத்துக்கு வந்து ஷீக்கி நீ ஓகே தானே வயசு கேட்கறான். இது யாருன்னு நம்ம ஹீரோ கேட்குவான். அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல, இங்க ஒரு க்ரோனோஃபேஜ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வயசு சொல்றான். எனக்கு க்ரோனோஃபேஜ் வந்துட்டு இருக்கா அப்படின்னா நம்ம இங்க இருந்து போயாகணும் அப்படின்னு சொல்லி கேனஃப் அங்கிருந்து ஓட ரெடி ஆகிறான். சிஸ்டர் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஜின் கேட்கறான். அதே கேள்வி தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். யார் நீ? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பிளானட் வில்ஸ்டுக்கு ஒரு வேலையா வந்தேன். சில பேர் என்ன சுத்து போட்டுட்டாங்க, நான் மயங்கிட்டேன். 10 வருஷம் கழிச்சு நான் கண் முழிச்சு பார்த்தா அந்த பழைய பில்டிங்குள்ள இருந்து வெளியே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எந்திரிச்சோடனே எனக்கு எதுவோ புரியல, ஆனா சில விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 10 வருஷமா என்னோட நேமை நீ யூஸ் பண்ணிருக்க. அந்த சர்ச்சுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த மிஷின் என்னோட பவர்ஸை உன்னோட டிரைவுக்கு கொடுத்துருக்கு. என் பவர்ஸை யூஸ் பண்ணி நிறையவே மோசமா சம்பாதிச்சிருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஒரிஜினல் சிஸ்டர் சொல்லவும், ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. என் அடிப்பட்ட ஃப்ரெண்டை காப்பாற்ற தான் அவங்க பவர்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பிச்சாங்க. நானும் அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டேன். நான் கண்டிப்பா உங்க பவர்ஸ் ஒரு நாள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கலான்னு தான் இருந்தேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க. நீங்க வச்சிருக்கிற இந்த பவர் கடவுளுக்கு ஈக்குவலானதுன்னு தெரியும், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இதுக்கு ஒன்ன நம்பணும்? 10 வருஷமா என் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கேன். உன்னை அவ்வளோ ஈஸியில் மன்னிச்சிருவனா அப்படின்னு ஒரிஜினல் சிஸ்டர் அடிக்கவோ, க்ரோனோஃபேஜ் வந்துட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு வயசு சொல்றான். ஓ நீ தான் புது டீமன் கிங்கா அப்படின்னு கேட்கவும், நீங்க தான் ஒரிஜினல் சிஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உங்களுக்கு திரும்பவும் கடமைப்பட்டிருக்கேன். உங்க சர்வன்ட்ஸ் என்ன காப்பாத்திருக்காங்க. நீங்க திரும்பவும் எல்லாரையும் ஒன்று சேர்த்து மதுரை தேடி போறீங்க அப்படிதான் கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். விச் நான் எதிர்ச்ச உடனே எல்லாத்தையும் என் மைண்ட்ல உங்களை பார்த்ததுல சந்தோஷம் டீமன் கிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஷீகினே கூப்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எதுக்காக இங்க வந்தனா அந்த வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெஸ் கலட்டுறா. அதுக்கு ஏன் இப்போ ட்ரெஸ் கலட்டுனீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டாய் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வயசு சொல்றான். இவங்களை என்ன பண்றதுன்னு ரெபேக்கா யோசிச்சுட்டு இருக்கா. சிலையா இருக்கிற எல்லாருமே திரும்பவும் மனுஷங்களா மாறுதாங்க. என் வேலை முடிஞ்சது, சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொல்றா. சீக்கிரவா க்ரோனோஃபேஸ் போறதுக்கு முன்னாடி நம்மளும் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேனஃப் அங்க இருந்து கிளம்புறான். சாவக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நீ இங்க இருந்து கிளம்ப நிஞ்சா, நம்ம சண்டையை இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஜின் என்ன காப்பாத்து அப்படின்னு அந்த ஃபேக் சிஸ்டர் சொல்லவும், நீ ஒரிஜினல்னு நினைச்சுதான் என் சிஸ்டரை காப்பாத்த உன்கிட்ட வந்தப்போ நீ சொன்ன தப்பான மோசமான வேலைகள் எல்லாத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்னு அவன் மூஞ்சியப்ப அப்படியே மிதிச்சு உடச்சிருந்தான். எனக்கு என் சிஸ்டர் தான் முக்கியம், அதுலயே நீ ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹில்ஸ் சும்மாவே ரொம்பவும் மோசமா தான் இருக்கும், இப்ப ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இப்ப ரெபேக்கா மத்த பொண்ணுங்களையும் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா. லக்கியா நம்ம எல்லாருக்குமே தப்பிக்க ஒரு ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்லவும், நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க, என் ஃப்ரெண்டு ஷீக்கி வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரெபேக்கா சொல்றா. ஆனா ரெபேக்கா அது டேஞ்சர் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லவும், என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு அவ சொல்றா. க்ரோனோஃபேஜ் கில்ஸ்ட் கிட்ட நெருங்கிட்டு இப்ப கரெக்டா இவங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ இருக்கிற லொகேஷன்ல அப்படியே இரு, சிஸ்டர் ஐரியும் நான் மத்தவங்களையும் அந்த இடத்துக்கு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அவ கான்டாக்ட் பண்றா. நான் எந்திரிச்ச உடனே மொத விஷயமே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லி சிஸ்டர் ஓடிட்டு இருக்கா. க்ரோனோஃபேஸ் பிளானட் நெருங்கிடுச்சு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரோகோட் அப்படிங்கிற அந்த ஸ்குவாடா இத்தனை நாள் ஃபேக்கான ஒரு சிஸ்டர் தான் வந்துட்டு ஒரிஜினல் சிஸ்டரோட பவரை திருடி தான் மத்த எல்லாத்தையும் ஹீலிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சிஸ்டர் ஐரி வந்துட்டு அந்த ஃப்ராக் பொண்ணுங்களை சிலையா மாத்தி வச்சிருப்பான். அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் அந்த பிளானட்கே வந்து எப்படியோ மாட்டிக்கிட்டா. ஒரு வழியா மாட்டிக்கிட்ட எல்லா பொண்ணுங்களையுமே இப்ப காப்பாத்திட்டாங்க. அவங்க எல்லாருமே வேற ஒரு ஷிப்ல இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. ரெபேக்கா மட்டும் தான் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணி அந்த பிளானட்லயே இன்னும் நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த பிளானட்ல தான் இருக்காங்க. க்ரோனோஃபேஜ் அந்த பிளானட்டை நெருங்கிடுச்சு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.